பௌர்ணமி வந்தால் ஆனந்தம், நம் பக்த கோடிக்கு ஆனந்தம். உள்ளம் உருக உபதேசிப்பார், உனக்கும் எனக்கும் ஆனந்தம். அது பிரம்மஸ்ரீ நித்யானந்த. சஞ்சலம் வருகின்றதா, அதுக்கு அர்த்தம் புரியலையா? கண்ணதாசனுடைய பாடல். புத்தம் மறைஞ்சிட்டான். புத்தம் மறைஞ்சு எவ்வளோ வருஷம் ஆகுது? புத்தனுடைய மறைவு எப்பப்பா? சும்மா எதனா ஒரு பாட்டை தூக்கி வச்சுக்கிறீங்களே தவிர அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டே கிடையாது. 7000 வருஷமாகுது. எவ்வளோ? 7000. எல்லா ஆன்மீகவாதிக்கு முன்னாடி புத்தர். புத்தரும் மார்வாடி சாமியார் நிர்வாண் மகராஜ் தெரியுமா? அவங்களும் 2 பேரும் ஒரு காலகட்டம். ஆனால் அப்படிப்பட்ட புத்தர் மறைஞ்சு அவருடைய போதனை மறைஞ்சதா உலகத்தில்? உலகம் முழுக்க. உலகம் முழுக்க. அப்போ போதனை இருக்குது. தர்மம் மறைஞ்சதா? இல்லையா? தர்மம் இருந்ததுன்னு இருக்குது. போன மாதம் 29ஆம் தேதி நான் எங்கேயோ இருக்கிறேன். சரி. ஆனால் எத்தனை இடத்துல அன்னதானங்க பண்ணாங்க. அப்போது தர்மங்கள் இருந்துக்கினே இருக்கும், போதனைகள் இருந்துக்கினே இருக்கும். சரி. மகான்கள் செய்கிற போதனை எப்பவுமே அழியாது. மனுஷன் செய்கிற போதனை அழிஞ்சிடும். மகான்கள் செய்கிற போதனை அழியாது. ஏன்னா மகான்கள் என்னும்போது அவன் ஒரு தனக்குள்ள ஒரு சக்தியை உருவாக்கின பிறகு தான் அடுத்தவனுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறான். சும்மா ஏதோ பொழுதுபோக்குக்கு பேசுறது இல்லை இது. அப்போது அந்த சக்திக்கு ஒரு வீரியம் உண்டு, அழியாத்தன்மை உண்டு. அதுக்கு அது மாதிரி அது புத்தராக இருந்தாலும், இயேசுவாக இருந்தாலும், ஜெயினராக இருந்தாலும், நம்ம இந்து மகான்களாக இருந்தாலும், யார் சொன்னதும் இந்த உலகத்தில் அழியாது. அழியாத இருக்கிற வரைக்கும் கடவுளுடைய வழிபாடும் இருக்கும். அழியாத இருக்கிற வரைக்கும் இந்த உலகமும் இருக்கும். அது எப்போ அழியுதோ இந்த உலகமும் அழியும். சஞ்சலம்னா என்னன்னு அதுதானே? சஞ்சலம் தானே. சஞ்சலம்னா துக்கம்னு அர்த்தம். துக்கம். ஆமாம். நம்ம சஞ்சலப்பட்ட துக்கம். உங்கள் அப்பா அச்சார் ஒன்றுன்னு வச்சுக்கோ. ஓன்னு அழுதுன்னு உட்காந்துருந்தீங்கன்னா இன்னொருத்தவங்க ஃப்ரெண்டு வருவான். ஏன்டா கவலைப்படுற? நான் கவலைப்படாத, அப்புறம் சரியாக போடுறதுல அதான் சஞ்சலம். அதான் சஞ்சலம். ஓ சரி, ரொம்ப நன்றி. இந்த கேள்வி நமக்கு கிடைக்கல. இந்த ஊரில் இந்த இந்தியாவில் என்னென்னமோ தனித்தனியாக கூத்தெல்லாம் பண்ணி பார்த்தேன், ஒருத்தர் கூட கிடைக்கல. கிடைச்சவங்களெல்லாம் நான் குறை சொல்ல விரும்பல, அவங்களுக்கு தெரிஞ்சது தான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி சொல்லி கொடுக்கலிங்க. அதனால் இதை சரியாக பயன்படுத்திங்க. பாடத்தை நல்லபடியாக செய்யுங்க. பாடத்தை வாங்கினவங்களாம் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஐயா தொடர்பு கொள்வார் மானசீகமாக. இன்னும் நல்லா செஞ்சீங்க அப்படின்னா ஐயா உங்ககிட்டயே பேசுவாருங்க. இதாங்க உண்மை. நீங்கள் வரணும்லாம் தேவையில்ல. ஐயா இந்த நிலையிலேருந்து இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் இருப்பாங்க, அப்புறம் மறைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு தொடர்பு கிடைக்கும். அதுதான் உண்மைங்க. சரிங்களா? இந்த வேலையில் நான் சொல்லிவிட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேங்க. நன்றிங்க, வணக்கம். இப்போ ஒரு பேசினவர் மலேசியாவில் இருந்து வந்திருக்காரு. இவங்க ஒரு 33 பேர் ஒன்றா வந்திருக்காங்க. இந்த 33 பேரும் இன்னைக்கு 3 நாளாக உங்கள் உபதேசங்கள் வாங்கி உபதேசங்கள் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க நேற்று உபதேசம் வாங்கி கடைசி உபதேசம் 4வது உபதேசம் வாங்கிட்டு எல்லோரும் என்கிட்ட அழுதாங்க. இப்படி ஒரு அதிசயம் நமக்குள்ளே இருக்குதா? இது வரைக்கும் அறியாமையை வாழ்ந்துருக்கிறோமே அப்படின்னு இன்னும் பல அதிசயங்கள் இருக்குது. ஆனால் அவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அம்மா என்கிட்ட ஒரு 3 வருஷமாக பேசின்னு இருக்காங்க மலேசியாவிலேருந்து. என்னுடைய வீடியோ பார்த்ததுலேருந்து 3 வருஷமாக என்கிட்ட தொடர்பில் தான் இருக்கிறாங்க. அவங்க கணவரோட பேசுவாங்க, அப்பப்போ பேசுவாங்க. நானும் அவங்களோட பேசுவேன். ஏன்னா எனக்கு நான் ஒரு குருன்றதை பற்றி நான் யோசித்ததே கிடையாது, எப்பவுமே யோசிக்கிறதே கிடையாது. நான் ஒரு மனிதன், அவ்வளோதான். அந்த மனிதன் இன்னொரு மனிதன்கிட்ட பேசுறதுல ஒன்றும் ஏற்றத்தாழ்வே கிடையாது. ஆனால் நான் ஒரு குரு, நீ என்கிட்ட பேசக்கூடாது, நான் உங்கள்கிட்ட பேசக்கூடாது, அது தரம் கம்மி அப்படிலாம் நான் எப்பவுமே நினச்சது கிடையாது.
ஆனால் அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இவ்வளோ காலம் பொறுத்து தான் கிடைச்சது அப்படின்றாங்க. பெங்களூர்லேருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். இது மாதிரி சாமி, நாங்கள் வீடியோ பார்த்தோம், இப்படி ஒரு குரு எனக்கு கிடைக்கலையே இவ்வளோ காலம், ஆனால் வரல, சொன்னதோடு சரி ஒரு கதையெல்லாம். ஏன்னா இது மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னா அவங்க வரமாட்டாங்கன்னு அர்த்தம். எப்பவுமே எதையுமே அதிகமான மிகைப்படுத்தி அதிகமாக இது பண்ணுறாங்கன்னா அவங்க அதில் ஈடுபாடு குறைஞ்சிடும், தன்னறியாமையே. அப்போ இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல, இப்போ மட்டும் எப்படி கிடைச்சோம், இன்னும் வரல, ஆனால் வராமையே குரு கிடைச்சிட்டேன்ட்டார். இது ஏன் இவ்வளோ நாள் கிடைக்கல அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொன்னவர். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பசங்க இருக்குதா, 2 பசங்க இருக்குது. கல்யாணத்துக்கெல்லாம் போயிருக்குறியா, நீ பசங்களை இட்டுக்கணும், போயிருக்கிறேன். சரி, பசங்க அந்த கல்யாணத்தெல்லாம் பார்க்குறாங்கல்ல, அப்போ பசங்க கேட்பாங்க, அப்பா அப்பா அது மாதிரி கல்யாணம் பண்ணுறாங்க, எனக்கு கூட பண்ணி வைப்பா அப்படின்னு கேட்டால் பண்ணுவியாப்பா? இல்லை பண்ண மாட்டேன். ஏன்ப்பா பண்ண மாட்டேன்? பசங்க கல்யாணம் தான் நல்ல விஷயம் தானே கேட்குறாங்க, 10 வயசு பசங்க கல்யாணம் பண்ணணுன்னு கேட்குறாங்க, பண்ணி வைக்க வேண்டியது தானே. இல்லை, பொறுப்பு வரணும், அதுக்கு தகுதி வரணும். இறைவனும் நமக்கு அந்த தகுதியை பார்த்து எப்போ கிடைக்கணுமோ அப்போ கொடுக்குறாங்க. அதை மறந்துட, அந்த காலத்தை நம்ம வீணாக்கிடாமல் அதை பயன்படுத்திக்கணுமே தவிர இவ்வளோ நாள் கிடைக்கல இவ்வளோ நாள் கிடைக்கல என்ற பேச்சை மறந்துடுங்க. இனிமேல் அந்த பேச்சு பேசாதீங்க. இனி இப்போ இவ்வளோ நாள் கிடைக்கல, இப்போ கிடைச்சது, இதை இனி இதோட நம்ம உறவாடணும், இறைவனோட உறவாடணும், இறைவனோட கலக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட போங்க. 2வது இன்னொரு விஷயம், என்னை வச்சுக்கின்னு நீங்கள் இப்படி பேசுறது, இதை என்ன ஆகிடும்னா, நான் என்னமோ சொல்லி கொடுத்து என்னை மிகைப்படுத்தி பேசுகிற மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் தயவு செய்து என்னை பற்றி அதிகமாக பேசாதீங்க. உங்களை பற்றி பேசுங்க, உங்கள் கலையை பற்றி பேசுங்க, கடவுளை பற்றி பேசுங்க, அது எனக்கு சந்தோஷம். ஆனால் என்னை பற்றி பேசாதீங்க. ஏன்னா நான் ஒன்றும் பெரிய அதிசய மனிதன் கிடையாது, சராசரி மனிதன். ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் பிறந்த நான் தான். அனுபவத்தில் நான் பேசினுக்கிறேன். என்கிட்ட ஒரு அதிசயமும் கிடையாது. நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், ஆகாயத்தில் நடுப்பங்கத்தில் நம்ம சீடம் ஒருத்தன் இருக்கிறான், 10 பைசா கூட உதவ மாட்டான். எனக்கு ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் 15 நாளைக்கு 4 பரோட்டா 3 ஆத்மி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு 5 நாளாச்சு நான் சாப்பிட்டு காற்றை தான் சாப்பிட்றேன்னு புழுவான். இந்த மாதிரியெல்லாம் புழுவிகம் தெரியக்கூடாது. ஏன்னா இது தெய்வீகம். இதில் பொய் பொருட்டு இதெல்லாம் அப்பாற்பட்டது. இது கடவுள், இது பரிசுத்தமாக போகிற விஷயம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், மனித வாழ்வு எப்படிப்பட்டது அப்படின்னா அசுத்தத்தில் வாழ்ந்தணும். மனிதன் யாரும் சுத்தத்தில் வாழவும் முடியாது, அசுத்தத்தில் தான் வாழ்ந்தணும். ஆனால் அந்த அசுத்தத்தில் இருந்து இந்த ஆசிரமத்துக்கு வரும்போது சுத்தத்துக்கு தான் வந்தோம். இன்னும் பரிசுத்தமாகலை. ஆனால் பரிசுத்தமாக பழகணும். அப்போ இந்த நாளாக இந்த உபதேசங்களை வாங்கி பண்ணோம் உன்னுடைய உடல் சுத்தமாச்சா அது பிரச்சனையே கிடையாது. உன்னுடைய உயிர் சுத்தமாச்சா அது ரொம்ப முக்கியம். மனிதனுடைய உடல் சுத்தமா இருக்கும், அது பெரிய விஷயமே இல்லை. அவன் ஊர்பட்ட சாம்பங்களை வாங்கி கொத்திக்கணும், பூச்சிக்கணும், குளிச்சுட்டா சுத்தமா போடும். ஆனா உன்னுடைய உயிர் சுத்தமாச்சா? அதை நல்ல பால் மாதிரி வச்சுக்கினியா? இங்க வெள்ளாடை கட்ட சொல்றோம். எதுக்காக கட்ட சொல்றோம்? கலராடை பானான்றோம். கலராடை கட்டினா மனம் தடுமாறும், வெள்ளாடை கட்டினா மனம் தடுமாறாது. அந்த தடுமாற்றம் உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்கு தான் வெள்ளாடை இங்க கட்டணும்ன்றாங்க. அப்போ அப்படிப்பட்ட உயிரை நீங்க சுத்தப்படுத்தணும், அந்த உயிரை பரிசுத்தமாக்கிட்டணும். ஆனால் அசுத்தம், சுத்தம், பரிசுத்தம் இந்த 3 கூட இந்த உலகத்தோடு தான் செய்யும். கடவுள்கிட்ட அது கூட இருக்கக்கூடாது. கடவுள்கிட்ட அந்த பரிசுத்தம் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா கடவுள் என்றவன் எப்படிப்பட்டவன்னா எல்லாமாவும் அவனே இருக்கிறான், நானாவும் அவனே இருக்கிறான், நீயாவும் அவனே தான் இருக்கிறான். இங்க நடமாடக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் அவனே தான் இருக்கிறான். சூரியனும் அவனே தான் இருக்கிறான், சந்திரனும் அவனே தான் இருக்கிறான். அப்போ எல்லாமே இருக்கப்பட்ட இறைவனோட நம்ம கலக்கணும். நம்ம அந்த மாதிரியான நிலைக்கு நம்மளை கொண்டாந்தா தான் நம்ம அதில் இணைய முடியும். அப்படிப்பட்ட நிலையை நீங்கள் உருவாக்கிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்காக தான் உங்களுக்கு இதெல்லாம் அவ்வளோ பேசுகிறேன், இவ்வளோ சொல்கிறேன். இதை நீங்கள் கடைப்பிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடுமானாலும் தயவு செய்து என்ன புகழத்தை நிறுத்திக்கணும். ஏன்னா அது நமக்கு ஒத்து வராத விஷயம். அது
அதனால் அது அந்த புகழ்ச்சியை விரும்புகிறவங்க விரும்பட்டும், நமக்கு வேண்டாம். நம்ம மனுஷனாகவே இருந்துட்டு போவோம். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே அமைந்திருக்க அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஐயாவுக்கும் ஆத்மா வணக்கம். நான் மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன். இந்தியாவை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா என்னோடய தாத்தா பாட்டிலாம் பூர்வீகம் இந்தியா, நான் மலேசியாவில் பிறந்து வளர்ந்தாள். அதனால் இந்தியாவை பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அது நிறைவேறாமல் எனக்கும் 52 வயசாச்சு. ஐயாவோட வீடியோவை பார்த்து ஐயாவை தரிசிக்கணும், அவரோட உபதேசம் எடுக்கணுன்ற ஒரு பிடிவாதம், மனக்கலப்பம், மனக்குழப்பம், மனசங்கடம் இதெல்லாம் தாண்டி வைராக்கியத்தோடு இன்று இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஐயாவிட்ட உபதேசம் பெற்றாச்சு. உபதேசம் பெற்றும் ஒரு அற்புதமான நிகழ்வு என்னோட மனதில் நடந்துச்சு. இங்கே இந்த மக்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. எல்லோரும் அன்பாக தான் இருக்காங்க, அன்பாக பேசுகிறாங்க, அன்பாக பரிமாணம், சாப்பாடுலேருந்து எங்களுக்கு வேண்டிய தேவையிலேருந்து எல்லாத்தையும் அன்பாகவே பார்க்குறாங்க. கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல், நாங்கள் கூட எங்களுக்கு கோபம் வந்துடும் போலக்கு, ஆனால் அவங்களுக்கு அது வரவே இல்லை. சலிக்காமல் அவங்க பணிவடையை செய்கிறாங்க. அப்பப்போ டீ வேணுமா, சாப்பாடு வேணுமா, பசியார வேணுமா, இன்னும் வேணுமா. ஏன்னா நாங்களாம் ரொம்ப சாப்பிட்ற ஆள் இல்லை, ஆனால் சாப்பாடு அள்ளி வைக்கிறாங்க, சாப்பிட முடியாத அளவுக்கு அள்ளி வைக்கிறாங்க. அந்த உபத்தரம்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருந்துடலாமான்னு கூட ராத்திரி எண்ணம் வந்துருச்சு. ஆனால் எங்களால் இங்கே இருக்க முடியாது. இப்போ வரைக்கும் அந்த ஆனந்தத்துலேயே இருக்கணும். நாங்கள் போகும்போது இந்த ஆனந்தத்தை எடுத்துக்கிட்டு போகணும். எங்கள் ஊரில் இதை நாங்கள் பின்பற்றோன்னு மனம் உருகி நெகிழ்ந்து நான் எண்ணிக்கொண்டிருக்கேன். அது நடக்கணும். இங்கே உள்ள அனைவருக்கும் நன்றி. எங்களுக்காக எல்லாம் முதலீடு கொடுக்குற பிரம்மசூத்திர குழு அனைத்து தாய்மார்களுக்கும், இன்னும் நம்ம சீடர்களுக்கும், எங்கள் ஐயா பிரம்மஸ்ரீ நித்யானந்தாவிற்கும் நன்றி நன்றி நன்றி, ஆத்மாத்மான நன்றி. நன்றி ஐயா. எனக்கு கேள்வியே இல்லைங்க ஐயா, ஒரு கேள்வியுமே இல்லை. மனசார